திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 703, அதிகாரம் குறிப்பறிதல். மராட்டிய மாவீரன் சத்ரபதி சிவாஜி தன்னுடைய குருதேவ ராமதாஸ் மீது அளவு கடந்த பக்தியும் அன்பும் கொண்டிருந்தார். ஒரு நாள் குருதேவருக்கு ஏராளமான பொன்னும் மணியும் காணிக்கையாக கொடுத்தனுப்பினார். அவற்றை பெற்றுக்கொண்ட ராமதாஸ் ஒரு பிடி மண், சில கூழாங்கற்கள், கொஞ்சம் குதிரை சாணம் ஆகியவற்றை பதிலுக்கு கொடுத்தனுப்பினார். குருதேவர் அனுப்பி வைத்த பரிசு பொருட்களை பிரித்து பார்த்த சிவாஜியின் அன்னை அதிர்ந்தார். உயர்குடியில் பிறந்த ஒரு ராஜகுமாரனான என் மகனுக்கு குருதேவர் அளிக்கக்கூடிய பொருட்களா இது என்று சினத்துடன் கேட்டார். ஆனால் மாவீரன் சிவாஜி கோபப்படவில்லை. குருதேவரை சீடர்தானே நன்றாக அறிவார். சிவாஜி தன் அன்னையை நோக்கி, அம்மா, தாங்கள் நினைப்பது போல் இதில் அவமானம் ஏதுமில்லை. இவை எல்லாமே குருதேவரின் தீர்க்க தரிசனத்தில் உதித்த குறிப்பு பொருட்களாகும். அதனால்தான் இவை என்னை தேடி வந்துள்ளன என்று அடக்கத்துடன் கூறினார். அது எப்படி என வியப்புடன் கேட்டார் சிவாஜியின் அன்னை. அதற்கு சிவாஜி, தாயே, இந்த மண் எதை உணர்த்துகிறது தெரியுமா? முகலாயர்களின் பிடியில் இருந்து நம் நாடு முழுவதையும் நான் வெல்வேன் என்பதை உணர்த்துகிறது. எனது நாட்டை வலிமைமிக்க மாபெரும் உறுதியான கோட்டைகளால் பாதுகாப்பேன் என்பதை காட்டுவதுதான் இந்த கூழாங்கற்கள். ஏராளமான மாவீரர்கள் அடங்கிய மிகப்பெரிய குதிரைப்படையை அமைப்பேன் என்பதைத்தான் இந்த சாணம் சூசகமாக உணர்த்துகிறது என்று கூறினார். அன்னையின் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது. குருதேவரின் குறிப்பை உணர்ந்து தன் மகன் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கையை வியந்தார். குறிப்பினால் மனதில் உள்ள கருத்தை அறியும் தன்மையுடையவரை தமது செல்வத்தில் எதையாவது கொடுத்து அவரை தனக்கு துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குறள் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். தீயோரை நிறைய கொடுத்து விலகுவது நலம், நல்லோரை நிறைய கொடுத்து நட்பாக்குவது பலம்.